இயற்கை ஒரு மனிதனை மன்னித்த இரவு அது. இறுதி மூச்சு போல ஒரு உண்மை. நாம் இயற்கையை காப்பாற்றவில்லை, அதுதான் நம்மை இவ்வளவு நாள் காப்பாற்றியது. இன்று நாம் அதை இழக்கிறோமல்ல, அம்மாவை இழக்கும் குழந்தை போல திசை தெரியாமல் நிற்கிறோம். இந்த கதையை நீ படித்து ஒரு நொடி அமைதியாக இருந்தால், அந்த மௌனம்தான் இந்த கதையின் வெற்றி. நீ சொன்னால் இதை மியூசிக் பிளஸ் சைலன்ஸுடன் வாய்ஸ் ஓவராக, அல்லது இன்ஸ்டாகிராம் ரீல், அல்லது யூடியூப் ஷார்ட் ஃபில்ம், அல்லது ஒரு கவிதை புத்தகத்தின் முதல் அத்தியாயம் ஆக மாற்றித் தருவேன். நீ எவ்வளவு ஆழம் போக விரும்புகிறாய்? ஒரு கவிதை புத்தகத்தின் முதல் அத்தியாயம் ஆக மாற்றித் தருவேன். சரி, இது ஒரு கவிதை புத்தகத்தின் முதல் அத்தியாயம். கதையல்ல, கவிதையும் அல்ல, மனிதன் இயற்கை இடையிலான ஒரு மௌன ஒப்பந்தம். அத்தியாயம் 1. மௌனம் வளர்ந்த இடம். இந்த உலகம் முதலில் மௌனமாக இருந்தது. அந்த மௌனம் வெறுமையல்ல, அது தாயின் கருவறை. அங்கேதான் மரம் பிறந்தது, நதி நடந்தது, காற்று சுவாசிக்க கற்றது. மனிதன் பிறகு வந்தான். மனிதன் வந்த நாளில் இயற்கை பயப்படவில்லை. அது அவனை குழந்தை போல மடியில் வைத்து கொண்டது. வளரு என்று சொன்னது, ஆனால் வெட்டு என்று சொல்லவில்லை. நகரங்கள் விதைக்கப்பட்டன, மண்ணில் அல்ல, ஆசையில். மரங்கள் தடையாக மாறின, நதிகள் வரைபட கோடுகளானது, மலைகள் சுரங்கங்களாக சுருங்கின. இயற்கை அமைதியாக இருந்தது, ஏனென்றால் அது நம்பியது. இந்த அத்தியாயம் ஒரு நகரத்தின் கதையல்ல, இது ஒரு தவறான நம்பிக்கையின் நினைவு. அந்த நகரம் ஒரு நாள் மறந்துவிட்டது. நாம் பூமியின் உரிமையாளர்கள் அல்ல, விருந்தினர்கள்.